முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்கிற பண்பை சொல்றேன் பாருங்க. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். தர்மம் செய்வார்கள். நல்லா இருக்கும் போதும் கஷ்டமா இருக்கும் போதும் தர்மம் செய்வார்கள். கோபத்தை அடக்குவார்கள். இந்த கோபத்தை அடக்கிறதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது வீட்டில் கோபப்படுறது தான். வெளியில எல்லாரும் பெரும்பாலும் கோபப்பட மாட்டாங்க. கொண்டாட்டிட்ட கோபம் வந்து, புருஷன்ட்ட கோபம் வந்து. அதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் லிஅஹ்லிஹி என்றாங்க. உங்களில் சிறந்தவர் யாரு? கரெக்ட் லெட்டர் எங்க எடுக்கணும்? ஜிஎஸ் கிட்டயா, பள்ளியிலையா, ஏரியா போலீஸ்லையா? கரெக்ட் லெட்டர் எங்க எடுக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஜிஎஸ் கிட்ட போய் கரெக்ட் லெட்டர் கேளுங்க. நச்சான்றுதல் பேர் என்ன? அப்பதான் கேட்பார். பேரே அப்பதான் தெரியுது அவருக்கு. அட்ரஸ் ஃபோம் இருக்கு, ஃபில்அப் பண்ணி நாங்கள் கரெக்ட் லெட்டர் நச்சான்றுதல். ரசூலுல்லாஹ் நச்சான்றுதல் எடுக்க சொன்ன யார்கிட்ட தெரியுமா? லிஅஹ்லிக்கும் பண்ணாங்க. மனைவி சொல்லணும் கணவனை பற்றி இவர் நல்லவர் என்று, கணவன் சொல்லணும் மனைவியை பற்றி இவர் நல்லவர் என்று. நச்சான்றுதல். அப்போ கோபத்தை எங்கே அடக்கிஇருக்கணும்? அவர் வீட்டை பொண்டாட்டிகிட்ட கேட்கணும் அவர் எப்படிப்பட்டவர் என்று. ஓ அப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க. ஏன் அந்த மனுஷனையெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்கன்றான். நாம் ஊருக்கு அவுளியான்னு நினச்சிக்கிட்டு போய் அங்கே போய் கேட்டால் அல்லாஹ்க்காக அவரை கதை கதைக்காதீங்க. வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளைகிட்ட பொண்டாட்டி கோல் பண்ணி கேட்டீங்களா, நான் உங்களோட கனவுல வாரேன்னாண்டு. அந்த ஆள் சொல்லிச்சா, நான் ஆயத்துக்கு சோதிக்கு தான் படுக்கிறது. சைத்தானெல்லாம் கனவுல வராதங்காம இப்படி சொல்லியிருக்கான் அவன். அப்போ எப்படிப்பட்ட பொண்டாட்டியாக இருந்திருப்பாங்க? அப்போ இப்படி இருக்கக்கூடாது. ஹைருக்கும் லிஅஹ்லிஹிங்கிறாங்க. அந்த நற்சான்றிதழ் அங்கே கொடுக்கணும்.